வணக்கம். முதல்வராகும் விஜய் அரசியலுக்கு வந்த சினிமா நடிகர்களின் கதை இது குறித்து தான் பார்க்க போறோம். அரசியலையும் சினிமாவையும் தமிழ்நாடு, ஆந்திரா இந்த 2 மாநிலங்களையும் பிரிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சினிமா அப்படிங்கிற பிம்பத்திலிருந்து அடுத்த இடமான அரசியலுக்கு மாறின நடிகருடைய கதையை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன நோக்கம் இருந்துச்சு, என்ன மாதிரி அரசியலுக்குள்ள வந்தாங்க, யார் யார் தோத்தாங்க, யார் யார் திரும்ப நடிகரானாங்க, யார் யார் உச்சம் தொட்டாங்க, காரணம் என்ன, எல்லாத்தையுமே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாதது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அரசியலை தாண்டி சினிமாவுக்கு இன்னொரு வகையான கவர்ச்சி உண்டு. என்ன அப்படின்னா, சினிமாவுக்குள்ள எத்தனையோ அறிவார்ந்த இயக்குனர்கள் இருப்பாங்க, எத்தனையோ கதாசிரியர்கள் இருப்பாங்க, எத்தனையோ படைப்பாளிகள் இருப்பாங்க. அவங்கள பல பேருக்கு பேர் கூட மக்களுக்கு தெரியாது. ஆனா நடிகர்களை பளிச்சுன்னு தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த முகத்தை இருட்டுக்குள்ள, அந்த வெளிச்சத்துக்குள்ள கேமராவுல உங்களுக்கு கிட்ட க்ளோஸ்அப்ல அடிக்கடி பார்க்கிறப்ப மக்களுக்கு அவங்க மேல ஒரு பெரிய கவர்ச்சி, இனம் புரியாத ஒரு பாசம், காதல் கூட வந்துருது அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா சினிமாவுல எல்லாருக்கும் நச்சுன்னு புரியுறது, சினிமாவில இருந்து அரசியல் இந்த மிகப்பெரிய ஆள் அப்படின்னு எம்ஜிஆரை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2 பேரும் முதலமைச்சர் ஆனவங்க. இதை தாண்டி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா என்.டி. ராமராவ் காரு அப்படி சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நேரடியா அரசியல் பேசின ஒரு நடிகர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் அப்படின்னா இல்ல, சிவாஜியா அப்படின்னா இல்ல. முதலா அரசியல் பேசின ஒரு நடிகர் கே.ஆர். ராமசாமி, நடிப்பிசை புலவர் அப்படின்னு பேரு. ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவும் நாடகமும் பின்னி பிணைஞ்ச காலகட்டத்தில் 1930களுடைய கடைசி 40களில் சினிமாவிலையும் நாடகத்திலையும் கொடி கட்டி பிறந்தவர். திராவிட சிந்தனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமிக்கு இருந்துச்சு. அவர் திராவிட சிந்தனை குறித்து பேசினாரே ஒழிய அதையும் தாண்டி அரசியலுக்கு வர்றேன் பேர்வழி அப்படிங்கிற பேர்ல அவர் பொதுவா வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல் விதை போட்டவர் அவர். அதுக்கடுத்து யார் அப்படின்னா எம்ஜிஆரா அப்படின்னா எம்ஜிஆர் ஒத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. முதல்ல அரசியலுக்கு வந்து வெற்றி வாகை சொன்னவர் யார் அப்படின்னா லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன். எஸ்.எஸ். ராஜேந்திரன் தான் முதலா தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினரா போறாரு. முதல் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவருக்கு லட்சிய நடிகர் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா முழுக்க திராவிட சிந்தனையை தாண்டி சினிமாவுக்குள்ள வேற எதையும் பேச மாட்டாரு. அப்படி ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா ஒத்துக்காம படத்தை விட்டுட்டு போயிடுவாரே தவிர, இன்னொன்னு என்ன அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, தமிழை வந்து அதுக்கு முன்னாடி மணிப்பிரவாள நடையில பல நடிகர்கள் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தூய தமிழை கடன்னு மக்களுக்கிட்ட அப்படி கொண்டு போய் சேர்த்ததுல முதல் பெருமை யாருக்கு அப்படின்னா எஸ்.எஸ். ராஜேந்திரனுக்கு. அவர் அதுக்கு பின்னாடி எஸ்.எஸ்.ஆர். புரட்சி முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா இருந்தாலும் கூட அவர் நடிப்புல இருந்த அளவுக்கு அவருக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட அவருக்கு செல்வாக்கு இல்லை. அதுக்கடுத்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முதலமைச்சராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திராவிட கட்சிக்காரர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆரம்பத்தில் அவர் திராவிட கட்சிக்காரரா இல்லைன்னா இல்ல. ஆரம்பத்தில் அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் காந்திய வழியில இருந்தவர். அதுக்கு உதாரணம் என்னன்னா ஆரம்ப காலகட்டத்தில் 1940களில் எம்ஜிஆர் எப்படி இருப்பார் அப்படின்னா கதர் ஜிப்பா, கதர் வேட்டி, கழுத்துல துளசி மாலை, அப்படி திருநீரு குங்குமத்தோட இருக்கக்கூடியவர் எம்ஜிஆர். இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை ரொம்ப அதிகமா நேசிச்சவர் எம்ஜிஆர். சரி, எப்படி இங்க உள்ளுக்குள்ள வர்றாரு திமுகவுக்குள்ள அப்படின்னா அவர் திகாரர் கிடையாது. திமுகவுக்குள்ள உள்ள வர்றாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் திமுக பெரிய அளவுக்கு வீச்சோட வளர ஆரம்பிச்சிச்சு. அப்படி வளர ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆருக்கு திமுக மேல ஒரு தாக்கம் இருக்கு. எம்ஜிஆரை திமுகவுக்குள்ள கொண்டு வந்தது யார் அப்படின்னா கலைஞர் எம்ஜிஆர் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா பேசி எம்ஜிஆரை திமுகவுக்குள்ள கொண்டாரு. எம்ஜிஆருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா திராவிட சிந்தனை இருந்துச்சு உள்ள வந்தாரே தவிர எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நாத்திகம் பேசவே இல்லை. அவர் கடவுள் மறுப்பாளரா இல்ல கடவுள் ஏற்பாளராங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்துல அண்ணா நாடகங்கள் எழுதிக்கிட்டு இருந்தப்ப சத்ரபதி சிவாஜி நாடகத்துக்கு அண்ணா எழுதுறாரு. ஏறத்தாழ 94 பக்க வசனம். இந்த நாடகத்தை முதலா நடிக்க இருந்தது யார் அப்படின்னா எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் நடிக்க ஒத்துக்கல. அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா இந்த 94 பக்க வசனத்தை
முதல்ல அவங்களுடைய அண்ணன் சக்கரபாணி வாங்கி பார்க்குறாரு. இந்த பொறி பறக்கக்கூடிய வசனத்தை பார்க்குறப்ப, உனக்கு சினிமாவில் மிகப்பெரிய பிரச்சனை வருப்பா, ஏன் நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு, அண்ணன் சொல் கேட்ட தம்பி வேணாம் அப்படின்னு ஒதுக்கிடுறாரு. அதுக்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த சத்ரபதி சிவாஜி நாடகத்துல நடிக்கிறாரு. அந்த 94 பக்க வசனத்தை பேசி அங்கதான் பெரியார் நாடகத்தை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் அப்படிங்கிற பேரை சிவாஜி கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அரசியல் சினிமா அப்படிங்கிற 2 தண்டவாளத்திலையும் ரொம்ப தெளிவா பயணிக்கிறாரு. தனக்கு என்னென்னலாம் இருக்கு, மக்கள் தனக்கு எப்படி கூடுறாங்க அப்படிங்கிற எடை போடுறதை ஏறத்தாழ எம்ஜிஆர் 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மேல பரீட்சாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பிறகு திமுகவில் எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கு பிறகு கட்சி பொருளாளர் ஆகிறாரு. அண்ணா இறந்த பிறகு அவருக்கும் கலைஞருக்குமான சின்ன சின்ன விரிசலுக்கு பிறகு தனியா கட்சி ஆரம்பிக்கிறார். அப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிற கதை பட்டி தொட்டி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்த அவர் கூட பயணிச்ச, அவருடைய தம்பியா பயணிச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் நேரடியா திராவிட கழகத்தை அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கப்ப அவர் எங்கேயுமே நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சிக்காரன் அப்படின்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. அந்த சிந்தனையோட இருக்காரு. பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துல அவருக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வருது, சிக்கல் வருது. இன்னொரு மன ரீதியா அவருக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறப்ப ஒரு சில குறிக்கோள் வச்சிருக்கணும். நீங்க பக்தி சம்பந்தமான படங்கள்ல நடிக்க கூடாது அப்படிங்கிற இந்த பேரெல்லாம் இருக்கு. அப்ப இருக்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு தளத்துக்கு போகணும் அப்படிங்கிற வகையில தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, பக்தி படங்கள்ல நடிக்கணுங்கிற மனசுக்குள்ள இருக்கிறதுனால அதை விட்டு வெளியில வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்காரு. எந்த கட்சியில இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதியா தன்னை எப்போதுமே காட்டிக்கிட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நிர்பந்தத்தின் பேர்ல பின்னாடி கட்சி ஆரம்பிக்கிறார். எப்போ அப்படின்னா, எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகி அம்மாவுக்கு கை கொடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உங்க அண்ணிய பாதுகாப்பா பாத்துக்க, அவளுக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக ஜானகிக்காக தனியா கட்சி ஆரம்பிக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த கட்சி பெரிய அளவுக்கு எடுபடலை. ஏன்னா அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படிங்கிறத யதார்த்தம். ஒரு 100% நடிகர் வந்துட்டு அதுக்கு பிறகு அரசியல் வேணாப்பா அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒதுங்கிக்கிறார். அதுக்கடுத்து வந்த செல்வி ஜெயலலிதாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தன்னை வளர்த்துக்கிட்டாங்க செல்வி ஜெயலலிதா. அது எப்படி அப்படின்னா, எம்ஜிஆருடைய அந்த கட்சிக்குள்ளே அடிப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவங்களுக்கு இருந்த அந்த ஆளுமை பண்பால ஜெயலலிதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு குறிப்பிடத்தக்க, இன்னும் சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ஆளுமையான முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்குள்ள குறைச்சிருக்கலாம், கூட இருக்கலாம், அது வேற. சரி, அதுக்கடுத்து வந்த நடிகர்கள் புதிவா பார்த்தீங்கன்னா, ரஜினி கமல்ஹாசன் காலம். ரஜினி காலத்துல பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரஜினிகாந்துக்கு எந்தவித கொள்கை, எந்தவித முழக்கம், எந்தவித லட்சியம் எதுவுமே கிடையாது. ரஜினி என்ன பண்ணாரு அப்படின்னா, திடீர்னு அரசியலுக்கு வர்றேன் பேர் வழி அப்படிங்கிற வகையில காலம் கடந்து பேசினாரு. காலம் கடந்து பேசுறப்ப அவருக்கு என்ன சிக்கலா இருந்துச்சுன்னா, ஒரு சில பேர் நடிகை வரலாம் போகிறப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடை போடுறாரு. எடை போட்டு அரசியலுக்கு வந்துட்டு நம்ம தோத்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற வகை ஒன்றும், இன்னொன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணம், நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு ஒரு பக்கம் ஒதுக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் என்ன பண்றாருன்னா, ஆரம்பத்துல இருந்து நான் இந்த கட்சி அப்படிங்கிற எந்த நிலைப்பாடும் இல்லை, எந்த கட்சியுடைய உறுப்பினரும் கமல்ஹாசன் கிடையாது. ஆனா ஆழ்ந்த அரசியல் ஞானம் உள்ளவர் கமல்ஹாசன். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஆரம்ப காலத்துல காங்கிரஸ்ல இருந்த சுதந்திர போராட்ட வீரர். இப்போ இவருக்கு ஊட்டப்பட்டது ஒன்றும், நிறைய படிக்கக்கூடிய கமல்ஹாசனுக்கு என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அரசியல் புரிதல் உண்டு. ஆனா கமல்ஹாசன் எப்போ வர்றாரு அப்படின்னா, ஏறத்தாழ சினிமாவுக்குள்ள ஒரு 65 வயசுக்கு பிறகு நான் சினிமாவுக்குள்ள இருந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு வர்றாரு. வந்த கமல்ஹாசனுக்கு அரசியல் புரிதல் உண்டே தவிர கள யதார்த்தம் அவருக்கு தெரியாது, அந்த வாழ்க்கை அவருக்கு கிடையாது, அதுக்குள்ள போகவே இல்லை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கமல்ஹாசன் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலுக்குள்ள என்ன பண்றதுன்னு ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்குது. அதே நேரத்தில் கமல்ஹாசனோட அரசியல் புரிதலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவுல இருந்து எம்பி தேர்ற அப்படின்னு சொன்னப்ப கூட அவர் போகாம, அவர் நேசிக்கிறது காங்கிரஸ், பெரியார், இந்த 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாரு. அதனாலதான் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை இப்ப கூட அந்த கட்சியில இருக்காரு, கட்சி வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஆளுமையா அரசியலுக்குள்ள அவரால் வர முடியல. அதுக்கடுத்து யார் அப்படின்னா, அந்த கட்சியில அதுக்கடுத்து அந்த டி ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, அவர் வித்தியாசமான அந்த அடுக்கு மொழியில வசனம் பேசக்கூடியவர். அந்த வசனம் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை சந்திச்சிச்சு. அப்படிப்பட்ட டி ராஜேந்தர் ஆரம்ப காலத்துல கலைஞருடைய
அனுதாபியா இருந்தாரு. அதுக்கு பிறகு லட்சிய திமுக அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. கட்சியை ஆரம்பிச்சா கூட பாத்தீங்கன்னா கலைஞருடைய அனுதாபியா இருந்தவருக்கு எதிர்மறையா பல விஷயங்களை பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, இவர் நிறைய ஜாதகத்தை நம்பக்கூடியவர், ஜோசியத்தை நம்பக்கூடியவர். அதனால தன்னுடைய பேரை கூட விஜய டி ராஜேந்தர் அப்படின்னு சொல்லி மாத்தினார். அந்த எண்ணியல் முறை சம்பந்தமா அவருக்கு எப்படின்னு தெரியும். அப்படிப்பட்டவருக்கு அரசியல் முழுமசா வாய்க்குமானா வாய்க்காது. அதனால அரசியல் இருந்து ஏறத்தாழ ஒதுங்கிட்டாரு. எப்பாவது பேசுறதோட நிறுத்திக்கிறாரு. அதுக்கடுத்து யாரு அப்படின்னா கே பாக்யராஜ். பாக்யராஜும் டி ராஜேந்தரும் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க. பாக்யராஜுக்கு பெரிய அளவுக்கு அரசியல் புரிதல் உண்டா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, அவரை முழுக்க முழுக்க எம்ஜிஆர் உடைய ரசிகரா தன்னை காமிச்சுக்கிட்டாரே ஒழிய அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுமா, தேசியம்னா என்னன்னு தெரியுமா, வேற ஆன்மீகம் பக்தினா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு பாக்யராஜுக்கு அதுக்குள்ள அரசியலுக்குள்ள ஆழம் இருந்துச்சு அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப எம்ஜிஆருக்கு பிறகு தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், தானும் முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஆசையில பாக்யராஜ் அரசியலுக்குள்ள வர்றாரு. அதை தாண்டி தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி பெரிய அளவுக்கு எடுபடல. அதுக்கு பிறகு திமுகவில் போய் சேர்றாரு. திமுகவில் போய் சேர்ந்து பல பிரச்சாரங்கள்லாம் பண்ணாரு. அதுவும் அவருக்கு பெரிய அளவுக்கு பிடிக்கல. இப்ப பேசாம உட்கார்ந்து இருக்காரு. தான் எந்த கட்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எந்தவித புரிதலும் இல்லாம உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் ஒரு பக்கம் கே பாக்யராஜ். அதுக்கடுத்து யார் அப்படின்னா விஜயகாந்த். உங்க எல்லாருக்குமே தெரியும், எம்ஜிஆர் எப்படி தன்னை ஒரு அரசியல்வாதியா வரணும் அப்படின்னு பக்குவப்படுத்திக்கிட்டு வந்தாரோ அதே மாதிரி விஜயகாந்துக்கும் அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அவரை தாண்டி அவருடைய நண்பரான ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் இவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஆசையில பல விஷயங்களை டேபிள் போட்டு ஒர்க் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு விஜயகாந்துக்கு அதை ஒரு முறையா செஞ்சு கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனா விஜயகாந்துக்கும் ஏழை எளிய மக்கள் மேல ஒரு பாசம் இருந்ததும் இன்னொரு காரணம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட விஜயகாந்த் பெரிய அளவுக்கு மக்கள் கூட்டத்தை கூட்டினவர். நேரம் 2005 அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய ஆரவாரம், அடுத்த முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர். அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுனுச்சு. மக்கள் மத்தியில யோசிக்காம, எதை பத்தி யோசிக்காம பேசக்கூடியவர். ஆனா அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர் அதாவது அரசியலுக்கு உள்ள இருந்து ஒரு அவளுக்கு காலமும் இடம் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடல்நிலை சரியில்லை. அதையும் தாண்டி அந்த காலகட்டத்திலே அவர் ஜெயிச்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. மக்களை நேசிச்ச அவருக்கு பெரிய அளவுக்கு அரசியல் புரிதல் இருந்துச்சா அப்படின்னா பெரிய அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். அவரை முழுசா இயங்க விடாத அவருடைய மனைவி, அவருடைய மைத்துனர், இது ஒரு மிகப்பெரிய காரணம். உடல்நிலையும் அவருக்கு இடம் கொடுக்கல. அப்போ அரசியலுக்கு வந்தாரே தவிர முழுசா ஜெயிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து அவரோட பயணிச்ச சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் எப்ப எப்படி எங்க இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா அவரு அப்படி இப்படி எல்லாம் பேசினாரு. தனியா சங்கம் வச்சிருந்தாரு, மன்றம் வச்சிருந்தாரு. அதுக்கடுத்து அதிமுகவில் போய் சேர்ந்தாரு. அதிமுகவில் போய் சேர்ந்தவர் பின்னாடி சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவரை நம்பி பல ரசிகர்கள் கட்சியில போய் சேர்ந்தாங்க. ஒரு அளவுக்கு மேல யாருக்குமே சொல்லாம என் மாமியார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ கனவுல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு கட்சியை பாஜகவோட போய் இணைச்சிட்டாரு. இணைச்சிட்டு அதுக்கு பிறகு அங்க ஒன்றும் பொறுப்பு கொடுக்கல. இந்த தேர்தல் காலத்துல ஒரு சின்ன கழகத்தை பண்ணாரு. அந்த கழகத்தை பாஜகவும் கண்டுக்கல, அவரும் கண்டுக்கல. அப்ப அரசியல்ல போய் நீர்த்து கரைஞ்சு போனவங்கல்ல இப்ப நம்ம சரத்குமார் அப்படிங்கிற இவரும் ஒருத்தர். இதையும் தாண்டி பல நடிகர்கள் இருக்காங்க. அதாவது உதிரி நடிகர்கள் இருக்காங்க, நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. சினிமாவுக்குள்ள ஏகப்பட்ட அரசியல் பேசின மிகப்பெரிய 2 ஆளுமைகள் 2 பேர். யார் அப்படின்னா எம்.ஆர். ராதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமை. ஆனா அவர் நான் அரசியலுக்கு வர்றேன், கொடி பிடிக்கிறேன் அப்படிங்கிற எந்த கோட்பாடும் இல்லை. நடிகனுக்கு அரசியல் புரிதல் இருக்கலாமே தவிர நான் ஏன்டா அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான பார்வையில் இருந்தவர். அதே மாதிரி என்.எஸ். கிருஷ்ணன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆளுமை. திராவிட சிந்தனையில அவருடைய நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னி பிடல் எடுத்திருப்பாரு. ஆனா ஒரு இடத்துல கூட நான் அரசியலுக்கு வர்றேன், நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு ஒரு சொல்லல. என்னுடைய வேலை மக்களுக்கு அரசியல் படுத்துறது சினிமாவில் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தவர். அதுக்கு பிறகு இன்னைக்கு கூட பல பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பல பேர் வர்றேன் அப்படிங்கிற கணக்குல இருக்காங்க. இப்போதைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா நடிகர் விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பொதுவெளியில மக்களோட எந்தவித உரையாடல், எந்தவித சந்திப்பு எதுவுமே இல்லாத ஒரு நபர். இன்னும் சரியா சொல்ல போனா ஒரு பிராய்லர் கோழி மாதிரியே வளர்க்கப்பட்டவர் விஜய். அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தது. என்ன அப்படின்னா எப்படியாவது மகனை முதலமைச்சராக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்க அப்பாவுக்கு இருந்தது. அதாவது பிள்ளையுடைய அந்த எடை தெரியாம பிள்ளைய கொண்டு வரணும் அப்படிங்கிற பேர்ல அவங்க அப்பா கொண்டு வந்த தான் விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா
ஆரம்பத்துல இருந்து பல பேர் சொல்லுவாங்க, யாரு கூடயும் உள்ளுக்குள்ள பேச மாட்டாரு, யாரு கூடயும் ஒட்ட மாட்டாரு. அப்படின்னா அறிவாளித்தனமா ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா அதுவும் கிடையாது. இவரு தனிமையில இருந்து தன்னுடைய ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறத தனிமையை வச்சு மக்கள்கிட்ட ஓரங்கட்டி இருந்தவர். யாருக்கும் பொதுவா எந்த உதவியும் செய்யாதவர் அப்படிங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில பேர் எடுத்தவர். நீங்க போய் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில போய் ஒரு டீ கடையில் நின்னீங்கன்னா விஜயை பத்தி அவ்வளவு கழுவி கழுவி ஊத்துவாங்க. அந்த அளவுக்கு மக்களோட ஒட்டாத ஒரு நபர். எப்படிங்க அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கதை. இன்னும் சொல்ல போனா சினிமாவுக்குள்ள எம்ஜிஆர் ஒரு கோட்பாடு வச்சிருந்தார். சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், இன்னொன்னு பெண்களை ரேப் பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்படியான பல விஷயங்கள் வச்சிருந்தாரு. இதையெல்லாம் விஜய் கிட்ட இருந்துச்சா அப்படின்னா அது ஒண்ணு கூட விஜய் கிட்ட இல்ல. இன்னொன்னு மக்கள் சிந்தனை தொடர்பா பல படங்களை எம்ஜிஆர் எடுத்திருப்பாரு. அப்படி ஒரு படம் விஜய் தன்னுடைய முயற்சியில பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு படம் கூட விஜய் பண்ணல. சரி, அதுதான் ரைட்டு. அதுக்கு பிறகு இன்னொன்னு நடந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாடல்களை தேர்ந்தெடுத்து வெளிக்கொண்டு வருவாரு. ஒரு சொல்லு கூட எம்ஜிஆருடைய அந்த நினைவு இல்லாம அந்த பாட்டு வெளியில வராது. ஆனா விஜய் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அப்படி எந்த இதுவுமே கிடையாது. ஒன்னு ரெண்டு பாடல்கள் நல்ல பாடல்கள் விஜய் படத்துல வந்திருக்கும். காரணம் விஜய் கிடையாது, அந்த இயக்குனரும் கிடையாது, அந்த பாடலாசிரியர்கள் மனசுக்கு பட்டு அதை எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி என்ன அப்படின்னா தன்னுடைய கடைசி படம் வரைக்கும் அண்டாவை கொண்டா, தண்ணியை ஊத்து, சரக்கு அடி அப்படின்னு சொன்னவர் தான் விஜய். கஞ்சாவை குடி அப்படின்னு சொன்னவர் தான் விஜய். அப்ப விஜய்க்கு சினிமாவுக்குள்ள எந்த லட்சியமும் கிடையாது. எந்த லட்சியமும் இல்லாம அரசியலுக்குள்ள வர்றாரு. சரி, அரசியலுக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்களை ஈர்த்திருக்காரானா? ஈர்த்திருக்காரு. எந்த வகையில ஈர்த்திருக்காரு அப்படின்னா ஒரு கஞ்சா குடிச்சவனுடைய மனநிலையில ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவன் சொல்றதையே திரும்ப திரும்ப பேசுறான், சொல்றதையே திரும்ப திரும்ப அழுகிறான். ஏன் அழுகிறான் அப்படின்னு தெரியல, எதுக்கு அழுகிறான் அப்படின்னு தெரியல. ஒரு வார்த்தையை அவர் சொல்லி வச்சிருக்காரு, தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஏறத்தாழ 50-70 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனா ஏறத்தாழ கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக, அதுவும் பெரியார் கணக்கில இருந்து வச்சுக்கிறேன், ஏறத்தாழ 90 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனா 100 ஆண்டுகள் கூட சொல்லலாம். ஏறத்தாழ 90 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக மக்களோட கலந்திருக்கக்கூடிய திராவிட சிந்தனை, திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, இது எல்லாமே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு, அது அதிமுக உள்பட சொல்றேன், வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கும். அப்ப இவ்வளவுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய இன்னைக்கு விஜய் இவ்வளவு பாட்டு பாடுறாரு அப்படின்னா, விஜய் கூத்தடிக்கிறாரு அப்படின்னா, ஆரம்பத்துல நீங்க திராவிட கழகத்துல இருந்த மக்களுக்கு கொடுத்த பயிற்சி இருக்குல்ல, அந்த பயிற்சி மக்களுக்கு கொடுத்த கல்வி இருக்குல்ல, அதை தாண்டி விஜய் எதிர்கல்வியை மக்களுக்கு கொடுத்தார். இத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ மற்ற யாருமோ கவனிக்காததுடைய விளைவு, இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கஞ்சா குடிச்சவன் மாதிரி அவருக்கு ஓட்டு போடல, விஜய் ஜெயிக்கல அப்படின்னா பிள்ளைங்கள் எல்லாம் விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பல பெண்கள் பேசுற இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா விஜயுடைய இந்த ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு, மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானதாகவும், மூளையை கலட்டி மூளையில வச்சிருப்போம் அப்படிங்கிற சொல்றதாகவும், இன்னும் சொல்ல போனா பித்து மனநிலைக்கும் ஒரு சில பேர் கொண்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட விஜய்க்கு இப்ப என்ன பேச்சு வருது அப்படின்னா ஒரு நிறைய ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு, அதனால விஜய் ஓட்டு வாங்க போறாரு, ஜெயிக்க போறாரு, முதலமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிற கணக்குல சொல்றாங்க. உண்மையிலேயே விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. விஜய் முதலமைச்சர் இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு 100க்கு 200% வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இப்படி பைத்தியக்கார பசங்களை வச்சுக்கிட்டு விஜயால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, விஜய் அறிவாளியா அப்படின்னா அறிவுக்கும் விஜய்க்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. விஜயை சுத்தி இருக்க ஒரு 4-5 பெருச்சாளிகள் இருக்கு. இந்த பெருச்சாளி எல்லாம் யானையவே முழுங்கக்கூடிய பெருச்சாளிகள். இது விஜய்ங்கிற ஆளையே ரொம்ப ஈஸியா முழுங்கக்கூடிய பெருச்சாளிகள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருந்துச்சோ அதை தாண்டி எம்ஜிஆர் கூட இருந்த மிகப்பெரிய அறிவாளிகள் எம்ஜிஆரை இயக்குனாங்க. ஆனா விஜய் கூட இருக்கிறது உருப்படாதவன், ஒண்ணுக்கு ஆகாதவன், அடங்காதவன், எப்படியாவது விஜயை வச்சு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற சமூக விரோதிகள் தான் விஜய் கூட இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த தேர்தல்ல பேசப்படக்கூடிய நடிகராக, பேசப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு கூட சொல்றது நமக்கு வாய் வரமாட்டேங்குது இருக்கக்கூடிய விஜய் இந்த தேர்தல்ல 3வது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதா யதார்த்தம். அதே நேரத்தில் அடுத்த தேர்தலுக்கு விஜய்
அரசியல்ல இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் கணக்கான கேள்வி. விஜய் உண்மையிலே முதலமைச்சர் ஆகலாம். இல்லைன்னு நம்ம முதலமைச்சர் இருக்கிறத விட முதல்வர் ஆகலாம். நம்ம இல்லைன்னு சொல்லல. எங்கன்னா டுட்டோனியர் கல்லூரி அந்த மாதிரி இடங்களுக்கு அவர் முதல்வர் ஆகலாமே தவிர அதுக்கு அவர் படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 100க்கு 200% இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.